வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சியான தகவல். சற்று முன் முதல்வர் பதவியை பறிக்கும் ஆளுநர் ஸ்டாலின் கதறி கதறி அழுகிறார். இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்வர் பதவியை ஏன் பறிக்க வேண்டும், என்ன காரணம், அப்படி என்ன தப்பு செஞ்சார் முதல்வர் ஸ்டாலின், இதை பற்றின முழு தகவல் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அப்போலோவுமே அனுமதிக்கப்பட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். ஸோ என்ன தான் ஆச்சுன்றது தெளிவாக பார்க்க போகிறோம். தொகுப்பாக பார்க்கலாம். வீடியோட தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் பதவியை இழக்கும் முதல்வர் ஸ்டாலின். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தற்போது தனது பதவியே பறிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது தனது பதவி பறிகொடுத்து விட்டார் முதல்வர் ஸ்டாலின். அதாவது பார்த்திங்கன்னா ஆளுநரே, அதாவது RN ரவி அவர்களே பார்த்திங்கன்னா பதவியை பறித்திருக்கிறார். ஸோ கதறி கதறி அழுகிறார் தற்போது ஆளுநரிடம் முதல்வர் ஸ்டாலின். இனிமேல் முதல்வர்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் பதவி பறிபோய் விட்டது. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் மட்டும்தான், MK ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஸோ இதுதான். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 கோடி 350 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைகள் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டிலே பல கோடிகள் பதுக்கி வைத்திருந்திருப்பது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வராரு முதல்வர் ஸ்டாலின். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிட்டு வரதுனால RN ரவி அவரை கூப்பிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கி அவருடைய பதவியுமே பறித்து விட்டார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் 100%, அதாவது 100% இருக்கின்றத தெளிவான விளக்கத்தை தெரியுது நமக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா முதல்வர் ஆளுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தலைவன் தேவை. தலைவன் இருந்தால் தான் தொண்டர்கள் எல்லாம் வேலை செய்ய முடியும். அது இல்லாமல் ஒரு வேலையை கரெக்டாக நடக்கும். அப்படின்ற போது கண்டிப்பாக இன்னும் இடைத்தேர்தல் கண்டிப்பாக வரும். இப்போது எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், கூட்டணி இருந்த கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பலம் எல்லாமே போயிட்டாங்க. அதேமாதிரி கூட்டணி இருந்த கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேய்த்து ஓடிட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் பதவி போனதுமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாமே வேறு கட்சியில் போய் இணைந்திருக்காங்க. இது இன்னும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா இனிமேல் ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலின் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.